வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:25, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:02 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:49 வரை, கேட்டை பின்பு மூலம். யோகம் இன்று இரவு 9:49 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:49 வரை, பரணி பின்பு கிருத்திகை. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களை எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். உடன் பிறந்தவர்களிடம் யோசித்து செயல்படவும் ஆர்வமான நிலை ஏதேனும் உருவாகும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். முன்னேற்றமான நிலை உருவாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். சுக்கிர பகவான். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி முன்னேற்றம் உண்டாகும். மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சிக்கல்கள் தீரும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மாணவர்கள் படிப்பில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூசம் ஆர்வம் ஏற்படும். ஆயில்யம் பலமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களை எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். தாயாரின் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நினைத்தது நிறைவேறும். பூரம் கௌரவங்கள் கூடும். உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். திறம் பிரச்சனைகள் தீரும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மனதளவில் இருந்து வந்த தன்னம்பிக்கை கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கௌரவங்களும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வேகமாக செயல்படுவீர்கள். விசாகம் சந்தோஷங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். இடமாற்றம் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். மனுஷம் நிதானம் தேவை. கேட்டை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு. குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் கிடைக்கும். சேமிப்புகள் குறையும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மூலம் சேமிப்புகள் குறையும். பூராடம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திராடம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம். சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் யோசித்து செயல்படவும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் வளர்ச்சிகள் உண்டாகும். அவிட்டம் லாபங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம். சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எதையும் சமாளித்து சந்தோஷம் அடைவீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் மாற்றங்கள் உருவாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தடைகள் விலகும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் வளர்ச்சிகள் உண்டாகும். புரட்டாதி பலமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம். குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். எதிர்பாராத புதுவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும். ரேவதி நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.